கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இப்ப இந்த 2-3 நாளா எலெக்ஷனுடைய பரபரப்பு தான். யாரு ஆட்சிக்கு வரப்போறான், யாரு ஆட்சியை பிடிப்பா. இப்ப பெரும்பாலும் மோடி தான் ஆட்சிக்கு வர்றாரு, திருப்பி மோடி தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. மோடி வந்தான்னு இழுபறி கேஸ் தான், மோடி நோக்க கடிவாளம் போட்டாச்சு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எல்லாரும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இந்த நிகழ்ச்சியை தவிர எந்த நிகழ்ச்சி யாரும் எதுவும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டிவியை திறந்தாலும் சரி, பொது இதை திறந்தாலும் சரி, எதை எடுத்தாலும் எல்லாமே இதுதான் வருது. ஆனா இதுல என்ன ஒரு 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 கருத்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் 2 பேர் முஸ்லீம் வந்தானாக்கா பார்லிமெண்ட்ல நம்ம முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், நமக்கு ஒரு மன அமைதி இருக்கும், நமக்கும் ஒரு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும்னு. அது அல்லாவுடைய கருணை கொண்டு அது வந்துருச்சு. அது ஏதோ அது நம்முடைய ஒரு எல்லாருடைய துவா பரக்கத்தும் அதுல சக்சஸ் ஆச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள பார்லிமெண்ட்ல முஸ்லீமே இல்லை. நவாஸ்கர் இருந்தாரு, கேரளால 2 பேர் இருந்தாங்க, இவ்வளவுதான் இருந்தாங்க. ஆனா இந்த தடவை நம்முடைய துவா பரக்கத்து எல்லாரும் கேட்ட இது இவங்களை எப்படியாவது நவுத்திரு. ஏன்னா முஸ்லீம்களுக்கு அடாவடி பண்றாங்க. அதிகமான தொந்தரவு கொடுத்தது யாருன்னா மோடியும் அமித்ஷாவும் தான் அதிகமா கொடுத்தது. ஆர்எஸ்காரன் கொடுத்தது இவங்கதான் அதிகமா கொடுத்தது, இவங்க தான் கொடுத்தது. அப்ப இப்ப இவங்களுடைய நிலைமைய பாத்தீங்கன்னாக்கா, இவங்க எந்த பந்த போட்டாங்களோ அந்த இவங்களுக்கு திருப்பி வந்துட்டு இருக்குது. தன் வினை தன்னை சொல்லும். இப்ப கடிவாளம் போட்ட பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆகப்படுறாரு. இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவரை இந்த இந்த எலெக்ஷனை படாத பாடுபடுத்தப்படுது. இது தான் இறைவன் அவர் கொடுத்த இது ஒரு வகையான ஒரு பனிஷ்மெண்ட் தான். நெளிவர், இப்படி அப்படி நெளிவர். இதுல மெயினா பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவரு பிஜேபியில தான் ஆதரவு இருந்தாரு. அவர் பிஜேபியில ஆதரவு கொடுக்கறது அதுல நம்ம முரண்பாடு இல்லை. ஆனா என்ன அவர்கிட்ட உள்ள நம்மளோட ஒரு பாயிண்ட் கருத்து என்ன பிடிக்குன்னா, அவர் இதுக்கு முன்னாடியே சொன்னாரு, முஸ்லீம்கள் விஷயத்துல இட ஒதுக்கீடுல நான் உங்களுக்கு எகேன்ஸ்ட் தான், நான் முஸ்லீம்கள் தான் ஆதரவுண்டாரு. அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் நமக்கு இருக்குது. அவரு இப்ப சபாநாயகர் போஸ்ட் கேட்கிறாங்க, 4 மெயின் கேபினெட் அமைச்சர் கேட்கிறாங்க. அப்படி கேட்டா கூட அவருடைய வாக்கு நமக்கு ஃபேவரா இருக்குது என்பது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் இவர் யாரு, நிதிஷ்குமார் பீகார். அவர் தன்னை அறிஞ்சதோ அறியாமலோ அவரும் கேட்பதுன்னா பிடிவாதமா இருக்காரு, ஜாதி வாரி கணக்கெடுக்கணும். அது நமக்கு சாதகமா தான் அமையும். இந்த 2மே நமக்கு சாதகமா இருக்குது. இது இல்லாம நான் சென்ற மாதம் சொல்லியிருந்ததுன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் வந்தாங்கன்னா, முஸ்லீம் வந்தாங்கன்னாக்கா நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு 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 அச்ச உணர்வு வரும், முஸ்லீம்களும் வந்துட்டாங்களே அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி காரன் என்ன சொன்னா, ஒரு முஸ்லீம் கூட வரக்கூடாது பார்லிமெண்ட்ல, ஒரு முஸ்லீம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, போன பார்லிமெண்ட்ல நவாஸ்கனையும் கேரளாக்காரங்க 2 பேர் தான், மொத்தம் 3 பேர் தான். இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி இந்த 3 பேர் தான் இருந்தாங்க. அது ஒரு மாதிரியா எல்லாருக்கும் ஒரு ஆள் கூட வரக்கூடாது, முஸ்லீம் இருக்கக்கூடாது. இன்னும் சொன்னா மற்ற கட்சிக்காரங்களும் ஆர்டர் போட்டான், முஸ்லீமுக்கு இடம் கொடுக்காங்க, முஸ்லீம் இடம் கொடுக்காங்கன்னா. ஆனா இதையெல்லாம் மீறி இந்த பார்லிமெண்ட்ல முஸ்லீமுடைய தொகை 26 பேர் வந்திருக்காங்க. ஏறத்தாழ 26 பேர் நமக்கு இது எல்லாம் நம்மளுடைய எல்லாருடைய கருணைக்கும் நம்முடைய துவாபரகத்து தான். நம்ம எல்லாரும் கேட்ட ஒரு துவாபரகத்து இப்ப நமக்கு அவன் எந்த கட்சி வந்தாலும் இருந்துட்டு போறான். அதே தான் நான் சொன்னேன், எந்த கட்சியில தான் ஒரு ஸ்டேட்டுக்கு 2 பேர் வந்தாங்கன்னாக்கா ஒரு 30-40 பேர் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ 26 பேர் நமக்கு கிடைச்சிட்டாங்க. அந்த 26 பேரும் நமக்கு இருக்கும் போது இது நமக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நமக்கு அல்லாவுடைய கருணை கொண்டு ஒரு சுபிச்சமா தான் இருக்கும். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல நீங்க நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த 26 பேர்ல நமக்கு ஒரு ஒரு கருத்தை பாருங்க. அந்த 26 பேர்ல பாத்தீங்கன்னாக்கா ஊப்பில அடாவடி பண்ணாங்க. ஊப்பில தான் ரொம்ப அடாவடி பண்ணாங்க. அந்த ஊப்பில அடாவடி பண்ணதுல ஊப்பில தான் 6 பேர் வந்திருக்காங்க. அடுத்தது வெஸ்ட் பெங்கால், நமக்கு சாதகமா தான் இருக்கும், இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால்ல 6 முஸ்லிம்கள் வந்திருக்காங்க. தெலுங்கானால 1 வந்திருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 3 பேர் வந்திருக்காங்க.
பீகார்ல ஒரு ஆள் வந்திருக்காங்க, ஒரு எம்பி. அசாம்ல 2 எம்பி வந்திருக்காங்க. கர்நாடகால 1. அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் யோசனையா போச்சு. கர்நாடகா 1. கேரளா எப்போதும் போல 3 தான். அடுத்தது லடாக் அந்த பகுதியில் 1 வந்திருக்காங்க. தமிழ்நாடு 1. மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னா 26 முஸ்லிம்கள் யாருடைய தயவு தாட்சணியம் இல்லாம அந்தந்த கட்சிக்காரவங்க அந்தந்த கட்சியில முஸ்லீமை தேர்ந்தெடுத்தவங்க அந்த கட்சிக்காரவங்களுக்கு முஸ்லீம் வந்திருக்காங்க. அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நமக்கு தலை கணக்கு. அப்ப 26 பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மத்த கட்சி மூலமா கொடுத்திருக்கான். ஒரு ஆள் கூட வரக்கூடாது அப்படின்றவங்களுக்கு 26 பேர் வந்திருக்காங்க போது இது நமக்கு கிடைச்ச ஒரு சாதகமான வெற்றி தான். இது நமக்கு ஒரு 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 கஷ்டத்திலயும் ஒரு இன்பம் தான். இன்னமலாமோ உசிரி உசுரா, இன்னமாமோ உசிரி உசுராங்க நடப்பாங்க. துன்பத்திற்கு பிறகு இன்பம் தான், கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் தாங்கிறான். அப்ப நாம கஷ்டப்பட்டோம். பார்லிமெண்ட்ல ஒரு ஆள் கூட முஸ்லீமுக்கு வாய் திறக்காத ஆள் இருந்தாங்க. இப்ப வாய் திறக்கக்கூடிய ஆள் நமக்கு எக்கச்சக்கமா வந்திருக்காங்க. அது இல்லாம மற்ற கட்சிக்காரங்களும் நமக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கு இனி துரோகம் இழைக்க முடியாது என்பதை மோடியே நிச்சயமா அறிஞ்சிருப்பார். மோடியே நிச்சயமா இதை அறிந்திருப்பாரு. இதை உணரக்கூடிய தன்மை அவருக்கும் இது வந்திருக்கும். இது வராமையெல்லாம் இருக்காது. ஆகையால இந்த ஒரு எலெக்ஷன்ல இதான் நமக்கு ஒரு திருப்தி. ஆனா இவங்க அடிச்சாட்டி திரும்பி இவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த சட்டத்தை கொண்டு வருவேன், இந்த சிஏ கொண்டு வருவோம், அதை இனி எதையும் இவங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணி வலுவா இருக்குது, ஸ்ட்ராங்கான இது. அதுலயும் ராகுல் வேண்டாம், நம்ம எதிர்கட்சியாக இருப்போம், இவங்க அடிச்சுக்கிட்டு தான் சாவாங்க, கலையத்தான் போகுதுன்னு அதுதான் நடக்க போகுது. இன்னும் சொல்ல இந்த பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு வெறி பிடிச்ச எனக்கு அந்த போஸ்ட் வேணும்னு சொல்லி எல்லாரையும் விலை கொடுத்து வாங்குறாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா நம்ம சந்திரபாபு நாயுடுனோட காலில் இந்த போஸ்ட் வாங்குறாரு. நம்ம வீடியோல பார்த்திருப்போம். இப்ப வீடியோல எப்படி பார்த்திருப்போம், இவர் சந்திரபாபு வர வைக்கிறாங்க, அப்ப காலில் வைக்கிறாரு. நிதிஷ் காலில் விடுறாரு. இதெல்லாம் இப்ப சந்திரபாபு துடிக்கிறாரு. ஐயோ என்னடா நம்ம காலில் வராருங்கிறாரு. அந்த அளவுக்கு காலில் விழுந்து இந்த போஸ்ட் வாங்குறாருன்னா தெய்வத்தாய் மகன் காலில் விழுற அளவுக்கு எல்லாம் ஆகிட்டான் பாருங்க. யாருடைய இவர் ஒரு காலத்துல இவருக்கு விரோதியா இருந்தாரு. அந்த விரோதியினுடைய காலில் உழுவுற அளவுக்கு கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை வச்சுட்டான். பார்த்தீங்களா? இதுதான் அடி திருப்பி இவருக்கு வந்துகிட்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் நாமளும் பார்ப்போம். இதுல மெயினா இஸ்லாமிய சமுதாய தலைவர்கள் இப்ப இன்னும் யோசனை பண்ணணும். எப்படி என்டிஏ கூட்டம் போட்டு அவங்க கூட ஒரு ஆலோசனை பண்றாங்களோ, இந்தியா கூட்டணி எப்படி ஒரு ஆலோசனை பண்ணா அதே மாதிரி முஸ்லிம் சமுதாய தலைவர்களும் ஒரு கூட்டம் போட்டு நம்மளும் யோசனை பண்ணணும். இந்த நாட்டுக்கு நம்மளும் சொந்தக்காரங்க தாங்க. இந்த நாட்டுக்கு அதிகமா தியாகம் பண்ணாடு. நம்மளை ஒருத்தன் நிராகரிக்கிறான்னா அவன் எப்படி நிராகரிக்கிறான், எப்பொழுது நம்ம மேல வன்மத்தை கக்கிக்கிறான் என்பதை நம்ம சிந்திச்சு பார்த்து அதுல இருந்து மீண்டு வர வேண்டும். இப்ப இந்த இது கிடைச்சது அல்லாஹ்வுடைய கருணை தான். யாருமே எதிர்பார்க்கல. 26 பேர் போறாங்க, யாரும் எதிர்பார்க்கல. அந்த கட்சிக்காரங்களும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த கட்சிக்காரங்களுக்கு நாம விசுவாசமா இருக்கணும். அதே சமயத்துல நம்முடைய சமுதாயத்துக்கும் விசுவாசமா இருக்கணும். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்ய நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.